37-45 வசனங்கள். தொண்ணூத்தி 4வது பக்கம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 9:37-45 வசனம். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கிடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீக்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்து விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்கள் கூடாமல் போய் சேர்ந்தார். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோட இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். உன் மகனை இங்கே கொண்டு வாழ்ந்தார். அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைகழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள் என்பது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தினுடைய கடைசி வாரங்களிலே நாம் வந்து நிற்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நமது வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து சுவிசேஷனுடைய மேன்மைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடந்த வாரம் லூக்கால நம்ம சூம்பின கையுடைய மனிதனை இயேசு எப்படி சந்தித்தார், எப்படி மீட்டார்ன்றதை பார்த்தோம். அது 3 சுவிசேஷங்கள்லாம் இருக்கு. இப்ப நாம வாசிச்ச இந்த வேத பகுதியும் மத்தேயிலும் இருக்குது, மார்க்ல இருக்குது. மத்தேயு 16வது அதிகாரத்திலையும் மார்க் 9ஆம் அதிகாரத்திலையும் இதே சம்பவம் இருக்கு. 3 சுவிசேஷத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுல பொதிந்திருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். இங்க ஒரு மனுஷன் வரான். இப்ப எந்த சூழ்நிலை வரான்? அந்த வசனம் சொல்றது, மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது. இப்ப எந்த மறுநாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீசர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவானை விட்டு மறுரூப மலைக்கு போய் மறுரூபமா தரிசனமாகிறார். அதை பார்த்து சீசர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. பிதாவாகிய தேவன் நேரடியா பேசுறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னு பேசுறார். கிறிஸ்து மகிமையினுடைய ஒரு துளி அவங்களுக்கு வெளிப்படுத்துறா. அவங்க ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல மோசையும் எலியாவும் இயேசுவோட பேசுறா. இதெல்லாம் அந்த 3 சீசர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இயேசுவினுடைய பரலோக மகிமையை காணும்படியான முதல் வாய்ப்பு இந்த 3 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப இவ்வளவு நாள் அவர் சாதாரண ஒரு மனிதனா மேசியாவாக அவர் விசுவாசித்த பொழுதும் அவருடைய முழுமையான கர்த்தத்துவத்தையும் தேவத்துவத்தையும் அவர் உணராத நிலையில தான் இருந்தார். அவரை இன்னும் ஒரு தாவீதை போல ஒரு மனித ஒரு ரட்சகரா ஒரு மீட்பாளா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தேவனுக்குரிய குணாதிசயங்கள் அப்பப்போ உணர்ந்த பொழுது அவர்கள் பல நிலைகளை மறந்து போனாங்க. இப்போ தனது மரணத்துக்கு அவர் ஆயத்தப்படக்கூடிய முதல் ஆரம்பம். பிதாவாகிய தேவன் முதல்ல அவருடைய மரணத்தை துவக்குகிறார். இங்கதான் அவருடைய மரணத்தினுடைய அந்த பாடுகளுடைய அந்த ஆரம்ப நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படி அவங்க அந்த மகிமையை பார்த்துட்டு தான் சீசர்களோட அவர் இறங்கி வர்றார். இப்ப ஆண்டவர் இதை யாருக்கும் ஒருவருக்கும் சொல்லாதீங்கன்னு 36 வசனத்துல அவர் சொன்னார். அடுத்துதான் அந்த வசனம், மறுநாள்ல அவங்க இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே இயேசு பின்னாடி நிறைய கூட்டம் வருது. நம்ம தொடர்ந்து சுவிசேஷத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். லூக்கா நிறைய நேரம் நோயாளிகளை குறித்து அதிகமா அவர் பேசுறார். நோயாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் எப்படி அவர் சுகமாக்குறாங்கிறத அதிக கன்சனா. இயேசு ஒரு ஆசாரிய பணியை எவ்வளவு தெய்வீகமா செய்கிறார், கடவுளுடைய மனிதனாக செய்கிறார்தான் லூக்காவுடைய பூரணமான நோக்கம். இந்த பகுதியிலே அதை அவர் முக்கியத்துவப்படுறார். சொல்ல போனா மற்ற எல்லா சம்பவங்களையும் லூக்கா டீட்டெயில்டா விளக்கப்படுத்துறாரு. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகியை சொல்லும் பொழுது குஷ்டரோகம் நிறைந்தவனா இருந்தான். அந்த பெரும்பாடுடைய சொல்லும் பொழுது அவ அநேக பக்தியர்கள் அந்த வியாதியை குறித்து எலாபரேட்டா சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல அதை ரொம்ப சுருக்கி சொல்றார். மார்க்கும் மத்தேயும் சொன்ன அளவு கூட லூக்கா அதுல சொல்லல. ரொம்ப சில வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அந்த மனிதனை குறித்து அவர் சொல்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி ஒரு வேர்மையான நோக்கமும் திட்டமும் அங்க இருக்குது. இப்ப முதல்ல 37-40 வசனம் முதலாவது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மீட்புக்காக பரிந்து பேசக்கூடிய இருதயம் எப்படிப்பட்டது, ஒரு பரிந்து பேசுகிற இருதயம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது என்ற பிரதானமான காரியத்தை பார்க்கிறோம். ஏசு இறங்கி வரா, திரள் கூட்டம் வருது. எதுக்கு வருது? பெரும்பாலான கூட்டம் வியாதியோட வருது. சில கூட்டம் பிசாசு பிடிச்சு வருது. சில கூட்டம் அவருடைய உபதேசம் கேட்க வருது. சில கூட்டம் அவர் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்களை பிரமிக்கும்படியா ஆச்சரியமா பார்க்கும்படியாக ஒரு
பலதரப்பட்ட கூட்டம் வரும். இப்ப அந்த கூட்டம் எல்லாம் இயேசுக்காக மலை அடிவாரத்துல காத்திருக்காங்க. இயேசு அருள்ரூப மலையில இருந்து இறங்கி வர்றார். மத்தேயு இதை எப்படி சொல்றாரு அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயு 17வது அதிகாரத்துல 14-15 வாசிங்க. மத்தேயு 17-14-15. ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது ஒரு ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அப்படின்ற வார்த்தையை மத்தேயு தான் பயன்படுத்துறார். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கு அதை பார்க்கும் பொழுது மார்க் 9வது அதிகாரத்துல 14-15-16 மார்க் 9-14-15-16 வாசிங்க. அந்த மூளையும் ஒப்பிட்டு பார்த்தா அந்த சீன் என்ன நம்மளுக்கு புரியும். அந்த சூழ்நிலை எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். மார்க் இங்க அவர் ரொம்ப தெளிவா ஒரு செய்தி சொல்றாரு. அவர் சீசர் இடத்துல இறங்கி விழுந்தும் போது திரள் ஜனங்கள் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த வேத பாரகர் இயேசுனுடைய 9 சீசர்களோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்க ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு. ஒரு திரள் கூட்டத்துக்கும் வேத பாரகர்களுக்கும் சீசர்களுக்குமான ஒரு குழப்பமான சூழ்நிலை அங்க நடந்துட்டு இருக்கு. அது 15வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் கண்ட உடனே ஆச்சரியப்பட்டு ஒரு மகிமையிலிருந்து இறங்கி வர எல்லாரும் காத்திருக்கிறாங்க, வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி ஒரு திரள் கூட்டமா போய் அவர் வணக்க சொல்றாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட நேரத்துலதான் வேத பாரகர் அவங்களோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவர் அவங்க கிட்ட கேட்கிறார், என்னத்தை குறிச்சு தர்க்கம் பண்ற, என்ன உங்களுக்கு இதுல பிரச்சனை? நம்ம கடந்த அந்த சீரீஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டு அந்த பரிசேயர்கள் வேத பாரகரும் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து அவருடைய உபதேசத்தை முதல்ல இல்லாம ஆக்கணும், அவருடைய உபதேசம் தவறுன்னு சொல்லணும். ஏன்னா உபதேசம் தவறுன்னு சொல்லிட்டா அவர் மேசியாவை இல்லாம ஈஸியா ஆக்கிடலாம். அதுதான் அவங்களுடைய குறை. எந்தெந்த வகையில இயேசுவை அவங்க நெருக்கணும் எல்லா வகையும் நெருக்கிறாங்க. இப்போ அந்த சீசர்கள் இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை அணுகிறாங்க. அப்படி அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் 17வது வசனம் நமக்கு சொல்லுது, மார்க்குல ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, மார்க்கு பார்க்கிறோம் அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரேன்னு சொல்றான். மத்தேயுல இங்க ஒரு போதகரே, ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அதை சீசர்களால குணமாக்க முடியலன்னு 18-15 சொல்லுது. 17வது வசனத்திலையும் சொல்லுது. அந்த கூட்டத்துல நிறைய பேர் வியாதி உள்ளவனா இருக்கிறான். நிறைய பேர் இயேசுவை தொடணும், பேசணும், சோமனைன்ற ஒரு ஆர்வத்தோட போறான். அதுல கூட்டத்துல ஒருத்தனுடைய குரல் பயங்கரமா இருக்கு. ஒரு பெரிய கூக்குரல், ஒரு பெரிய அழுகுரல் வருது. ஒரு தகப்பன் அங்க கத்துறான். இப்ப தகப்பன் ஆண்டவரேன்றான், போதவரேன்றான். அதுக்கப்புறம் முழங்கால் படிட்டு இயேசுவின் இடத்துல வந்து விழுகிறான். பிரச்சனையினுடைய வீரியம், எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தாலும் எல்லாருக்கும் வியாதி இருந்தாலும் இங்க ஒருத்தனுக்கு உச்சக்கட்ட பிரச்சனை, உச்சக்கட்ட வலி, உச்சக்கட்ட பாரத்தோட இருக்கிறான். அதனால முன்னாடி வந்து முந்தி அடிச்சுட்டு வர்றான், வந்து விழுகிறான். அந்த உரையாடல் போகுது, அந்த உரையாடல் நிறுத்துறான். வேத பாரகர்கள் இயேசு பேசவே இல்லை, அவன் விழுந்து சொல்றான், என் மகனை கடாட்சி தருளும் லூக்கா சொல்றார். மத்தேயுல அவனுக்கு இறங்கும், நமக்கு சுத்தமாக அவனுக்கு இறங்கி ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரே ஒரு மகன், லூக்கா அதை பதிவு செய்யும் போது சொல்றாரு, அவனை கடாட்சி தருளும் என்று வேண்டிக் கொள்கிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான் சொல்லி பாருங்க. ஒரு தகப்பன் ஒரு மகனுக்காக வர்றான், அந்த மகனுடைய மீட்புக்காக வர்றான். இப்ப அந்த மகனுடைய நிலையை நமக்கு வேதம் சொல்லும் பொழுது 39 சொல்றாரு, ஒரு ஆவி அவனை பிடிக்குது, அப்பொழுது அலறுகிறான், அது அவனை நுரை தள்ளி அலைகழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. அவ்வளவுதான் லூக்கா சொல்றான். பிசாசு பிடிச்ச ஒரு மனிதனுடைய நிலையை சொல்றார். மார்க் என்ன சொல்றாரு, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மாத்திரம் இல்லாம அவன் அடிக்கடி தீயில விழுகிறான், அடிக்கடி ஜலத்துல விழுகிறான்னு மத்தேயு சொல்றத நம்ம பார்க்கணும்.
அவன் அலைக்கழிக்கிறான். மார்க் சொல்றாரு அவன் பல்ல கடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மூணு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவர் மார்க்ல கேட்கிறாரு, இவனுக்கு எவ்வளவு காலமா அது இருக்குன்னு கேட்கிறாரு. தகப்பன் சொல்றான், சிறு வயதிலிருந்து இருக்கு. மார்க்ல பாக்குறோம், அந்த லூக்காலே அவர் சொல்றாரு அந்த இளைஞனை குணமாக்கி 42 அவர் சொல்றாரு. மார்க்ல அந்த வாலிபனை குணமாக்கி சிறு வயதிலிருந்து வாலிபனா இருக்கிற வரைக்கும் அவன் பிசாசு பிடிச்சவனா இருக்காரு. இதே ஏதோ 1 மாசம் 2 மாசம் கொஞ்ச நாள் பிசாசு பிடிச்ச நீண்ட வருடமா அவனுடைய சிறு வயது தொடங்கி ஒரு 3 வயசுன்னு வச்சுக்கலாம், அவளை ஒரு 5 வயசுன்னு வச்சாலும் இப்ப அவன் ஒரு 20 வயசு வாலிபனா இருந்தான்னு சொன்னா 15 வருஷம் கிட்ட உரைத்தலா 15ல இருந்து ஒரு 20 வருஷம் அவன் பிசாசால பிடிக்கப்பட்டவனாகிறான். ஒரே ஆகிறான். அவனுடைய ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அப்நார்மலிட்டியா, இயற்கைக்கு அப்ப சுபாவத்துக்கு விரோதமா எதிராக அவன் இருக்கிறான். முதல்ல அவன் ஊமையாயினான். அவன் ஊமையா பறக்கல. சின்ன வயசுல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. பிசாசு குடிச்ச உடனே அவன் ஊமையா, அதான் ஊமையான ஆவி பிடிச்சிருக்கான். யார்கிட்ட எந்த பேச்சும் இல்லை. ஊமையா ஓரத்துல இருக்கிறான். அவன் அலறான், அவன் கதறான், அவன் சத்தம் போடுறான், அவன் ஊழையிடுறான். நம்ம கல்லறை இருக்கக்கூடிய மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த பிசாசு பிடிச்சி கலரில் இருக்கக்கூடிய சுபாவம் எப்படியோ அது வீட்டிலேயே ஒருத்தன் இருக்கிறான். இளம் பிள்ளை, அந்த இளம் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை, அந்த ஒரே ஒரு பிள்ளை உச்சக்கட்டமா பிசாசால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவன் பல்ல கடிக்கிறான், அலை கழிக்கிறான், அவன் நுரதள்ளி புழல்றான், தீ எரிஞ்சா தீயில விழுந்துடுறான். ஸோ அந்த காலத்துல சமைப்பதற்கு அல்லது குளிர்காலத்துல விறகெல்லாம் வச்சு தீ எரிச்சுட்டு இருப்பான். எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது வேகமா அவன் ஆவி பிடிச்சிட்டு அந்த தீயில விழுந்துடுறான். தண்ணியில விழுறான்னு சொன்னா அவன் ஏரி குளங்கள் அந்த காலத்துல கிணறு இருந்திருக்கும், அங்கெல்லாம் போய் குதிச்சு விழுந்துடுறான். ஒரு 11 வயசு 12 வயசு ஒரு பையன் விழுந்துடுறான். இப்போ அவனுடைய தகப்பன் அவனை எப்படி பார்த்துருப்பான்? நீண்ட காலமா அவனை வீட்டில் வச்சு பார்க்குறான். அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, எந்த டாக்டர்டையும் கூட்டு போக முடியாது. அந்த பெரும்பாலும் ஸ்திரீ கூட அநேக வைத்தியர்களை போய் பார்த்துட்டு வர்றான். இவன் எங்க போவான்? எந்த பூசாரிகிட்ட போவான்? யார்கிட்ட சுகப்படுத்த முடியும்? எந்த மனிதனாலையும் கட்டுப்படுத்த முடியாத அடங்காத நிலையில அவனுடைய மகன் இருக்கிறான். அவன் மகனை வீட்டில் வச்சுதான் இருக்க முடியும். மகனை வீட்டில் வச்சு எப்படி வேலைக்கு போயிருப்பான்? மனைவியிட கொண்டு போயிருப்பானா? அது மனைவி பார்த்துட்டு இருந்தாலா? மனைவி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்குமா அல்லது கணவனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய இக்கட்டான நிலை, ஒரு பெரிய வலி, ஒரு பெரிய பயம். அந்த பயம் நீண்ட காலமா இருக்கு. நாளுக்கு நாள் அவனுடைய சுபாவம் அதிகரிக்கு. ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டான். தகப்படத்துல எந்த உறவு அவனுக்கு இல்லை. தன் பிள்ளை இவனுடைய நிலையை பார்த்து தகப்பன் ஒழுங்கா சாப்பிட்டுருப்பானா? ஒழுங்கா தூங்கி இருப்பானா? இரவும் பகல் அவனை முடிச்சு பாது எப்போ எந்திப்பான்னு தெரியாது, எப்போ போய் விழுவான்னு தெரியாது, எப்போ கத்துவான்னு தெரியாது, எப்போ நுரைதண்ணி புரளுவான்னு தெரியாது. ஒவ்வொரு நொடியும் பயத்தோட, ஒவ்வொரு நொடியும் திகழோட நீண்ட காலமா வாழ்ந்த ஒரு தகப்பன். ஒரே ஒரு பிள்ளை. கேரிஸ்க்கு ஒரு 1.5 வயசு இருக்கும் பொழுது ஒரு டைஃபாய்டு ஃபீவர் இருந்துச்சு. ஒரு 15-20 நாள் அந்த ஃபீவர் இருந்துச்சு. ஒரு வாரத்திலே மெலிஞ்சு போய் ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்பொழுது ஒரு நைட்டு அவளுடைய பிஹேவியர் ரொம்ப வித்தியாசம். பேசினா திரும்ப மாட்டா, ரொம்ப அப்நார்மலிட்டியா செயல்படுவான். அந்த ஹோல் நைட்டு நானும் கண்ணி உட்காந்து அழுதுட்டே இருந்தேன். இவளுக்கு இது இப்படியே நீடிச்சிருமா? கடைசி வரைக்கும் இந்த குழந்தை இப்படியே ஆயிருமா? அதுதான் முதல் குழந்தை. ஒரு 1.5 வயசுல அந்த ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் நரகம் மாதிரி இருந்தது. ஆறுதல் சொல்ல யார்கிட்ட போய் சொன்ன, நீ என்ன செய்யும் தரும் பலதரப்பட்ட சிந்தனைகளோடு. உங்க மெடிக்கல் படிச்சதுனால அவங்களுக்கே அது ஒரு பெரிய குழப்பம். நம்ப முடியல. அந்த ஒரு நாள் அந்த வழியை இன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்கோம், இன்னைக்கு அதை மறக்க முடியல. இன்னும் ஒருத்தன் அவனுடைய மகனை 20 வருடம் 15 வருடமா இயற்கைக்கு மாறான நிலையில அவனுக்கு எப்படி வேலை பார்த்து கொடுத்துருப்பான், அவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பான், அவனை எப்படி பராமரிச்சிருப்பான். வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்க முடியாது, எந்த விசேஷத்துக்கும் போயிட முடியாது, எந்த மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு அவனால போயிருக்க முடியாது. 20 வருடம் மகனை பார்த்து பார்த்து கண்ணீரோட தான் முடிஞ்சிருக்கும். அந்த மகனோ தகப்பனோ தாயோ அந்த மகனுக்கான விடுதலைக்காக நாள்தோறும் அவனுடைய சரீரம் பாதிக்கப்படும். எத்தனை முறை தீயில விழுந்தான்னு தெரியல, எத்தனை முறை தண்ணியில விழுந்தான்னு தெரியல, எத்தனை தீக்காயங்கள் அவனுடைய உடம்புல இருந்துச்சுன்னு தெரியல, எத்தனை முறை அவனுக்கு வலிப்பு வந்துச்சுன்னு தெரியல, எத்தனை முறை அவன் பல்ல கடிச்சு அப்நார்மலா இருந்தான்னு தெரியல. ஆனா ஒரு மிகப்பெரிய இக்கட்டு. குருட இருந்திருப்பான், செவிட இருந்திருப்பான், குஷ்டரோகி இருந்திருப்பான்,
ஒரு சப்பான் இருந்திருப்பான், எல்லாரும் இருந்திருப்பான். ஆனா எல்லாருமே இவனுக்கு வழி விலகுறாங்க. போடுங்க, இவனுடைய பிரச்சனை தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, முக்கியமா இவன் தாங்க மீட்கப்படுதுன்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு வழி விட்டு இருந்திருக்கலாம். முன்னாடி போய் முழங்கால விழுந்து ஆண்டவரே போதகரேன்னு வர்றான். ஆனா விஷயம் என்னன்னா, அவன் வரும்பொழுது இயேசு இல்லை. அந்த 9 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட எல்லாம் கொண்டு வரான், இயேசுடைய சீசர்கள்ட்ட கொண்டு வரான். ஆனா இயேசு அவர்களுக்கு அற்புத வரங்களை கொடுத்திருந்தார், சுகமாக்கும் வரங்களை கொடுத்திருந்தார், விசுவாசம் தரக்கூடிய வரங்களை கொடுத்திருந்தார். இப்ப அவங்களாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி விசுவாசம் தொடர்ந்துறாங்க. அது போல இன்னும் ஆக்ரோஷமா செயல்படலாம். சீசர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். இதனால் வரைக்கும் அவங்க அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்திச்சதில்லை. இந்த 9 பேரும் இப்ப நிர்பந்தமா நிற்கிறாங்க. ஒரு கூட்டம் இதை எதிர்பார்த்துட்டு இருக்குது. இயேசுவ போலி, இயேசுவ ஒரு 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 மாய்மாலக்காரன், இயேசு உண்மை இல்லாதவன் நிரூபிக்கிறது ஒரு கூட்டம் நிற்குது. அவங்களுக்கு இப்போ நல்ல சான்ஸ். பாருங்க, சீசர்களால ஒன்றும் பண்ண முடியல. இவங்களுடைய குரு ஒரு போலியானவர், இவங்களுக்கு எந்த வல்லமையும் இல்லை, இவங்களுடைய உபதேசம் எல்லாம் தவறுன்னு சொல்வதற்கான ஒரு தர்க்கம் இருக்குது. நிறைய முறை சீசர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது ஒருத்தையும் கூட பதில் சொல்லவே. எல்லாம் கூட இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பெரும்பாலும் சீசர்கள் அட்டாக் பண்றாங்க. அவங்க பயிர் வழியை கை தின்னும் பொழுது சீசர்கள் தான் கேட்கிறாங்க, கைகள் சாப்பிட சீசர்கள் தான் கேட்கிறாங்க. ஆனா பதில் அவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் கொஞ்சம் முன்னு. இப்ப அவரும் இல்லை. இந்த வேதப்பாளர்களுடைய கேள்விக்கு அங்க இருக்கிற எவன் பதில் சொல்லுவான்? இயேசுவை குறிச்ச தூஷணங்கள் எவ்வளவு போயிருக்கும், மக்களுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு உண்டாயிருக்கும். ஐயோ போலியா வந்துட்டோமோ, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, இவங்க கிட்ட எந்த வல்லமையும் இல்லை போலயே, இவர் உண்மையாவே அவ்வளவு பெரிய ஆண்டவெல்லாம் இல்லையே போல என்ற ஒரு பெரிய குழப்பத்துல இப்ப அந்த சீசர்களை சுகப்படுத்த முடியலன்னா வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். அவ்வளவுதாங்க, கடைசி நம்பிக்கை போச்சுங்க, இனிமேல் நான் நாங்க செய்யணும். அவன் போல அவன் இயேசுக்காண்டி காத்திருக்கிறான், அவர் வரணுங்கிறதுக்காண்டி காத்திருக்கிறான். வந்த உடனே தாம் பிள்ளைக்காக போய் இறங்கி அழுது மன்றாடி முழங்கால் படையிட்டு என் பிள்ளைக்கு இறங்கும் மத்தையை சொன்னார். இறங்க. இதனாலதான் இந்த சுவிசேஷத்துல இயேசு பல அற்புதங்களை பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அற்புதங்களை மட்டும் வேதம் நமக்கு பதிவு செய்யும் பொழுது அது ஆத்ம மீட்பை பிரதானப்படுத்த. குஷ்டரோகத்தை சுகமாக்கணும்னு சொல்லல, சுத்தமாக்கணும்னு சொன்னா, பியூரிஃபை, என்னை பரிசுத்தப்படுத்து. இந்த யவீரனுடைய பொண்ணை சுகப்படுத்தும் பொழுது எனக்கு இறக்கம் வைக்கும். கானானிய ஸ்திரீ கேட்கும் பொழுது தாவீதின் குமாரனை இறங்கும். அதே ஒரு வார்த்தை தான் இங்க. என் மகனுக்கு இருக்கிற பிசாசை போக்குங்க நான் சொல்றேன். தன்னுடைய மகனுடைய நிலையை சொல்லி இப்படிப்பட்ட நிலை ஒரு யூதன், அட்டாய ஒரு யூதனாக தான் இருந்தார், அவனுக்கு நியாய பிரமாணம் தெரியும். தன்னுடைய மகன் பிசாசால பாதிக்கப்படுகிறது, தேவனை விட்டு விலகி போன ஒரு நிலைன்றதை தெரியும். கடவுளுக்கு எதிராக துன்மார்க்கம் வாழக்கூடிய மனிதனிடத்துல பிசாசு முழு மூச்சா செயல்படுவான்றத இவர்களுடைய நம்பிக்கை. அப்ப தேவன் நம்ம செய்த ஏதோ ஒரு பாவம், நம்முடைய சந்ததி செய்த ஏதோ ஒரு பாவத்தினால என்னுடைய பிள்ளை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டது. முதல்ல தேவன் அதை இறக்கம் தேவை. அதனால ஆண்டவரேன்னு அறிந்து அவர்கிட்ட இறங்கும்ன்ற ஒரு வேண்டுதலை நினைக்கிறேன். ஒரே ஒரு மகன், பலதரப்பட்ட இக்கட்டு, இதன் மத்தியில அவர் சொல்றான், அவன் நுரைதல அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாக இருக்கிறார். வந்துட்டு போறதில்ல, திடீர்னு சாமி ஆடுற மாதிரி திடீர்னு விசுவாசம் பிடிச்சி ஆடிட்டு அப்புறமா அமைதியா இருக்கிறாங்க. அவனை எவ்வளவு டயர்ட் ஆக்கணுமோ, அவனை எவ்வளவு கசக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணாலும் அவனை விட்டு அது விலகாத அளவுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறான். உங்களுடைய சீசர் இடத்துல நான் வேண்டிக் கொண்டேன், அவர்கள் கூடாமல் போயிடுச்சு. ஒரு பேத்தட்டிக் கன்ஃபியூஷன். நீங்கள் நானும் ஒரு சொட்டு கூட இந்த வழியை உணர, ஏன்னா நமக்கு இந்த அனுபவம் இல்லை. நம்ம இப்படி ஒரு ஒரு மகனை வளர்க்கல, இப்படிப்பட்ட வழியும் வேதனையும் ஒரு பொழுது நீங்கள் நானும் உணர்ந்திருக்க முடியாது. இவ்வளவு வருடத்துல எத்தனையோ முறை தற்கொலை எண்ணமும் கூட அவனுக்கு வந்திருக்கலாம். இந்த பிள்ளையோட எவ்வளவு காலம் போராடுன்ற எண்ணமும் கூட அவனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவன் வர வேண்டிய இடத்துல வந்துட்டான். மீட்பை தேட வேண்டிய இடத்துல தேடி அந்த முளையால் படிட்டு நிற்கிறான். அப்ப முதல் 3 வருஷம் நமக்கு என்ன சொல்றது? பிசாசால பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறான்னு சொல்லுது. பாவத்தால ஆட்கொள்ளப்பட்ட மனிதனுடைய நினைவுதான். வேற இதுல இருந்து நமக்கு என்ன பாடத்தை முதலாவது கற்றுத் தருகிறதுன்னு சொன்னா, இந்த மகன் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவ அறியாம கிறிஸ்துவ பெறாத ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல அவன் பாவத்துல பிறக்கும் பொழுது பாவத்தால முழுமையாக ஆட்கொள்ளும் பொழுது இப்படிதான் இருக்கான். சுய இச்சையின்படி வாழ்வான், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் வாழ்க்கை அவன் இஷ்டப்படிதான் வாழ்ந்துட்டு. பிசாசினுடைய செயல்பாடுன்றது இங்க சொல்லப்படக்கூடிய இவ்வளவு அப்னார்மலிட்டா தான் பிசாசு இருக்கான்றது அல்ல.
கடவுளுக்கு விரோதமா நம்மளை எங்கெங்கெல்லாம் வழி விலக செய்யணும், அதெல்லாம் பிசாசு நம்மளை தூண்டி நம்மோடு இருந்து செய்யக்கூடிய செயல் தான். கடவுளுக்கு நமக்குமான உறவை பறிக்கக்கூடிய எல்லாமே பிசாசுடைய கிரியை தான். பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக இருக்கான் ஏசு சொல்றார். பாவம் செய்கிற எவனும் பிசாசால் உண்டாயிருக்கான் ஏசு யோவான்ல சொல்றார். ஒவ்வொரு பாவத்தை செய்யக்கூடிய மனிதனும், பாவத்துல வாழக்கூடிய மனிதனும் பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டுதான் இருக்கிறான். அப்படி ஆட்கொள்ளப்படக்கூடிய மனிதன் முதலாவது கடவுளுடைய உறவுல இருந்து பிரிக்கப்படுகிறான். எப்படி இந்த தகப்பனுக்கும் அந்த மகனுக்கும் எந்த உறவும் இல்லை, அவன் எவ்வளவு ஒரு ஊமையா இருக்கிறான். தகப்பனுடைய எந்த உணர்வுகளை என்னை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தகப்பனுடைய எந்த கண்ணீரையும் மனதுக்கத்தையும் வழியையும் ஒரு சொட்டு கூட இந்த பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டவனால புரிய முடியாது. இதே போலதான் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய இருதயத்தையும் கடவுளுடைய வாழ்க்கை முறையையும் கடவுளுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிய முடியாத பாவியா இருக்கிறான். அவன் தன்னைத்தானே அழித்து கொள்கிறவனை தான் சரீரத்தை அழிக்கிறான். ஆனா பாவம் செய்யறவன் தான் ஆத்மாவை அழிக்கிறான். இந்த சரீரம் அழிந்தா கூட அது மீட்கப்பட முடியும், அது காப்பாற்றப்பட முடியும். ஆனா ஆத்மாவை அழிச்சு போடக்கூடிய நித்திய காலமா காப்பாற்றப்பட முடியாது. பிசாசு பிடிச்சி அவனையும் அழிக்கிறான், சொத்தியில் அவனையும் அழிக்கிறான். அவன் குடும்பத்துல ஒருத்தனையும் சந்தோஷமா விடுறதில்லை. அவனுடைய உறவுகள் எல்லாரும் இவனால பாதிக்கப்படுறாங்க. அவனுக்கு தெரியாது. இயேசு இல்லாம பாவத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் அவன் தன்னையும் அழிக்கிறான், சுத்தியில் அவனையும் அழிக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு பாவமும் அவனுடைய குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கான். அது கூட சேர்ந்த உணர்வு இல்லை. இஷ்டத்துக்கு குடிக்கிறது, இஷ்டத்துக்கு இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை அனுபவிக்கிறது, அதனால என்ன விளைவுகள் உட்கார்ந்து யோசிக்கிறதே இல்லை. மனிதன் என்னைக்கு கடவுளுடைய உறவு விட்டு பிறந்தானோ அவன் முழுமையாக பாவத்தில் அடிபட்டு ஒடுக்கப்பட்டவனா இருக்கிறான். அந்த மகனுக்காக அவன் இருதயம் துடிக்குது. அவனை மீட்டே ஆகணும், அவனை காப்பாற்றி ஆகணும். அதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் எல்லாரும் முன்னாடியும் சாஸ்தாங்கமா விழுந்து முழங்கால் படியிட்டு கதறி கண்ணீரோட நினைக்கிறான். அதாவது எனக்கு என்ன, நான் பிசாசு பிடிச்சல, என் குடும்பத்துல யாரும் பிசாசு பிடிச்சல, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம வழி விலைக்கு போக முடியாது. இது என்ன சொல்லுகிறது? ஒருவேளை நான் இயேசுவால மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா என் குடும்பத்துல கிறிஸ்துவ பெறாத ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்காங்க. என் குடும்பத்தால இயேசுவினால மீட்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் பிசாசினுடைய ஆளுகையில தகப்பனோ தாயோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இயேசுனுடைய மீட்பை உணராத ஒவ்வொருவரும் இந்த அழிவு நிலைக்குள்ளாக போயிட்டு இருக்கிறான். அநேக போதைகளுக்கு அடிமையா இருக்கிறான், அநேக சுய இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறான், தான் தோன்றித்தனமா வாழ்றான், கடவுளே இல்லாம மகிழ்ச்சியை அடைந்து எதிர்பார்க்கிறான், பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறான், புகழை தேடி ஓடிட்டு இருக்கிறான், மனித உறவுகளை தேடி ஓடிட்டு இருக்கான். கடவுளத்தோட மற்ற எல்லா இடத்துக்கூடிய ஓடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் டிப்பிக்கலா இப்படிதான் இருக்கிறான். கடவுள் மேல இருந்து இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனையும் பார்த்தாருன்னு சொன்னா இந்த தகப்பன் இந்த மகனை பார்க்கக்கூடிய இறுதிகள்லாம் கடவுள் பார்க்கிறார். மனுஷனுடைய இறுதி எவ்வளவு கொடூரமா இருக்குது. அவன் எவ்வளவு பொருளாசையா பண ஆசை உள்ளதா, அவன் எவ்வளவு இச்சை கொண்டவனா, அவன் தறிக்கெட்டு ஓடக்கூடிய காட்டு கழுதையை போல இருக்கிறான். ஆனா ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொல்றாரு, மதியற்றவன் அதுதான். ஆனா நம்ம உணர்றது ரட்சிக்கப்படாத நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய சகோதர சகோதரிகளோ நம்முடைய உறவினர்களோ அவன் பாட்டுக்கு வர நம்ம பாட்டுக்கு எந்த விதமான உணர்வும் அற்று என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்படுவான், என்னைக்காச்சும் ஒரு நாளும் கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்தணுன்ற ஒரு அஜாக்கிரதையாக இருக்கும். ஆனா தகப்பனுடைய வாக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எப்படி அவனை கதறி அவனுடைய அழிவை பொருட்படுத்தாம அவனுடைய அழிவையும் அவனுடைய வழிகளையும் தான் மகனுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தோட நடுங்கி போய் இயேசுவிடத்துல பரிந்து பேசுறானா, அந்த மாதிரி மீட்கப்பட்ட நீங்கள் நானும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களாக பரிந்து பேசுறோமா? தலிகள் ஒருத்தவங்க உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய சபை மக்கள், விசுவாசம் உள்ள கணவன் அவிசுவாசியான மனைவி, விசுவாசம் உள்ள மனைவி அவிசுவாசியான கணவன், அல்லது விசுவாசமற்ற குழந்தைகள், உறவுகள், பெற்றோர்கள், இவங்கள்ட்ட நம்ம ரொம்ப சாதாரணமா ஜாலியா அவங்ககிட்ட வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு சாதாரணமா கடந்து போறோம். அவர்களுக்கு வரக்கூடிய நித்திய தேவ கோபத்தையும் அழிவை யோசிக்க மறுக்கணும். அவருடைய ஆத்மால மீட்படையாம கண் சுருகி போன கூடனாக இருக்கிறானே, அவனுக்காக என்னுடைய இருதயம் எவ்வளவு தூரம் பரிந்து பேசுது. அவங்கள ரட்சிங்க, அவங்க ரட்சிங்க, அவங்கள காப்பாத்துன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா உண்மையாக இருதய பாரம் இருக்கும்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய மீட்புக்காக என்னுடைய இருதயம் இந்த தகப்பனை போல துடிக்கிறதாக இருக்குதா?
மகனுடைய அழிவை பொருட்படுத்தாத, இப்படிதான் ஆண்டவர் எருசலேம் காண்டி இருந்தார். அவர் வரும்பொழுது அவருடைய சொந்த ஜனங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு கதறினார். அந்த ஜனங்களுடைய அழிவை நினைத்து சர்வ வல்லமை படைத்த தேவன் கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக மன்றாடினதை நம்ம பார்க்கணும். நம்ம மட்டும் மீட்கப்பட்டா போதுன்ற ஒரு அஜாக்கிரதையான நிலையில வாழணும். இந்த புதிய வருடத்திலாவது சுத்தி உள்ள ஜனங்களுடைய மீட்புக்காக கிறிஸ்துவனுடைய சமூகத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் இவ்வளவு பாரத்தோடு இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்துதான் சொன்னானா அவனுக்காக எந்த பிரயத்தனமும் நம்ம பண்ண முடியாது. ஒரு மனிதனை நம்ம நேசிக்கிறதுக்கு உண்மையான ஒரே ஒரு அடையாளம் அவனுக்கு இந்த இயேசுவை கொண்டு போய் சேர்க்கிறது தான். வியாதியா இருக்கும் பொழுது அவனுக்கு மருந்து கொடுக்கறதையோ, கஷ்டப்படும் பொழுது பணம் கொடுக்கறது நல்ல பெருசு. இந்த ஆத்ம விடுதலை கொடுக்கறதுக்கு இந்த கிறிஸ்துவ தான் பிரதானமாக இப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு தருவாராக. 2வதா 41-42 இயேசு எப்படி டீல் பண்றான்னு அவர் சொல்றார். 40 பார்க்கிறோம், உடைய சீசர் இடத்துல வேண்டிக்கொண்டே அவர்கள் கூடாமல் போயிற்று. 41 சொல்றார், விசுவாசம் உள்ள மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், உன் மகனை நீ கொண்டு வா என்றான் சொல்லுவார். விசுவாசம் இல்லாத சீசர்களையும் சொல்லல, விசுவாசம் இல்லாத தகப்பனையும் சொல்லல, ஜனங்களே, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. தலைமுறை தலைமுறை அப்படிதான் இருக்கீங்களா? இந்த இஸ்ரவேலுடைய சந்ததி எல்லாமே இப்படிதானா? ஏன் இந்த சீசர்களை துரத்த முடியல? அவர் விசுவாசம் அவங்ககிட்ட இருக்கு. என்ன விசுவாசம் இல்லை? என்ன விசுவாசம் பிடிக்கல? இயேசுவால சுகப்படுத்த முடியலாம் நம்பினான் தான். இயேசுவின் நாமத்துல சுகமாகும்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. பாண்டவர் இந்த இடத்துல விசுவாசம் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களது சுயத்தின் மீது விசுவாசம் கொண்டவர்களாக அந்த அந்த கொடுக்கப்பட்ட வரத்தை தேவனது மகா பெரிதான இரக்கத்தை சார்ந்து அவரது கிருபையை சார்ந்து செயல்படுத்தாத இந்த ப்ராப்ளத்தை அந்த சீசர்கள் பார்க்குறாங்க. இது எப்பேற்பட்ட பிரச்சனைன்னு தெரியுது. ஆனா அவன் சர்வ சாதாரணமா கையாள பார்க்க என்கிட்ட அந்த வரம் இருக்குது, நான் ஈஸியா சுகப்படுத்துவேன். அந்த மேம்போக்கான எண்ணம், அந்த சுயத்தின் மீதான நம்பிக்கை, அந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடிய அந்த கிருபையை பற்றி கொள்ளக்கூடிய அந்த முழு இருதயத்தை விட்டு அவர்கள் விலகி நிற்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள் ஆண்டவர் இந்த மாறுபாடான சந்ததி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து கடவுளுடைய மகிமையை பெற்றுக்கொண்டோம், தேவனிடத்தில் கிருபைக்காக வராமல் தங்களது சுய முயற்சிகளையும் சுய வழிகளையும் சார்ந்து போகும்போது தேவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தார். இந்த சீசர்களுக்கான எச்சரிப்புகளையும் அவர் பிரதானமா தான் சொல்றார். தேவனது மகாபெரிதான இரக்கம் இல்லாம மீட்பு இல்லை. அந்த வரம் முக்கியம் இல்லை, அந்த வரம் சொல்லப்படக்கூடிய சத்தியம் தான் அவங்களுக்கு முக்கியம். தேவன் வரத்தை கொடுத்ததே அந்த வரத்தின் மூலமான வார்த்தையை உறுதிப்படுத்தலாம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தலாம். இப்ப அவர்கள் அதை விட்டுட்டாங்க, ரொம்ப கேஷுவலா தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரத்தை நம்பி அதை செயல்படுத்து. அதுக்கப்புறம் அவங்க தோத்து போறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். எவ்வளவு காலம் நான் உங்ககிட்ட அதை சொல்லிக் கொடுப்பேன், எத்தனை முறை இதை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், எத்தனை இடங்கள்ல உன்னுடைய தோல்வியில தேவனது மீட்பையும் கிருபையும் சார்ந்தக்கூடிய காரியத்தை உன்னை கற்றுக் கொடுக்கின்ற காரியத்தை சொல்றாங்க. மார்க்ல இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அவன் சிறு வயது முதல் இருக்குன்னு சொல்லி சொல்றான். மகனை இங்க கொண்டு வான்றாரு. உனக்கு விசுவாசனா என்ன நான் காட்டுறேன், தேவனது மீட்பினுடைய மகத்துவம் என்ன நான் உனக்கு காட்டுறேன், எப்படி அந்த மீட்பு செயல்படுதுன்றதை உனக்கு வெளிப்படுத்துன்னு சொல்லி இந்த சீசர்களுக்கு சீசத்துவத்தை பாடமா சொல்றாரு. அந்த விசுவாசமற்ற அந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த விசுவாசத்துல பின்தங்கிய மனிதனுக்கு, ஏன்னா மார்க்ல சொல்லும் பொழுது என்னால் இதை செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறார். மார்க் 9 23, 24 வாசனம். மார்க் 9, 23, 24.
இப்ப அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? விசுவாசிக்கிறேன்றா, அவிசுவாசத்தை நீங்கும்படி உதவி செய்யுங்கன்றான். விசுவாசத்தோட தான் வர்றான், அதனாலதான் அவன் வந்து நிக்கிறான், அதனாலதான் நான் மீட்புக்காக அவன் கெஞ்சுறான். ஆனா அவனுடைய விசுவாசத்துல உறுதிப்பாடு. ஒருவேளை முடியாம போயிருமோ, ஒருவேளை சுத்தி உள்ள ஜனங்கள் சொல்றது உண்மையாயிருமோ, ஒருவேளை இந்த வேத பாரங்கள் சொல்றது உண்மையாயிருமோ, ஒருவேளை இயேசுவினுடைய வல்லமை கொஞ்சம் குறைவோ, இவ்வளவு செய்யாம போயிருவான்ற சந்தேகம் அவனுக்கு இருக்கு. ரெண்டு வழிகள்ல நிக்கிறான். அவனால இயேசு விட்டுட்டு போகவும் முடியல, அதே சமயத்துல இயேசுவத்தோட அவர் எங்கேயும் போகவும் முடியல. இந்த ரெண்டு நிலைப்பாட்டுல அவன் தள்ளாடுறாங்க. அவன் நிப்பான் எப்பா நீங்க போல ஒரு முடிவுக்கலாம், உனக்கு உண்மையாகவே என் மேல நான் நம்பிக்கை விசுவாசம் இருந்தது, என்னால் முடியும் நம்புறியா, எனக்கு இருக்கக்கூடிய வல்லமையை நம்புறியான்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆனா ரியலிஸ்டிக்கா ஒத்துக்கிறான். அவன் அங்க போலியா நான் கட்டாயம் விசுவாசிக்கன்னு சொல்லல. அவனுடைய இருதயத்தினுடைய உணர்வை, இதுதான் எல்லா விசுவாசியினுடைய இருதயம். எவனும் இங்க பூரண புருஷன விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சொந்த பாவ சுபாவத்துல போராடக்கூடிய மனுஷன் அவனுடைய விசுவாசம் எப்பொழுதும் குன்றி போனதா பலவீனமானதா. அவனுடைய இருதயத்துல ஓரத்துல ஒரு அவிசுவாசம் இருக்குது, அவனுடைய இருதயத்துல ஓரத்துல ஒரு பயம் இருக்குது, இருதயத்தினுடைய ஓரத்துல இந்த உலக பிரகாரமான வழிகளை கொடுக்க சிந்தை அவனுக்கு. இதை என் அகற்றி போடுங்க, நான் முழு இருதயத்தோட நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் விசுவாசம் குன்றி போய்தான் இருக்குது, பலவீனப்பட்டதா இருக்குது, அதை பூரணப்படுத்துகின்ற கேள்வியை அமைக்கிறான். இதுதான் சீசனுடைய பிரச்சனை, இதுதான் தகப்பனுடைய பிரச்சனை. அதனாலதான் ஏன் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி உன் மகனை இங்க அழைச்சிட்டு வாங்க. இப்ப அவனை கூட்டிட்டு வராங்க. இப்ப கூட்டிட்டு வந்தவுடன் அங்க நடக்குது, அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலை கழித்தது. இயேசு அந்த ஆவியை அதட்டினார் சொல்லிட்டார். கூட்டிட்டு வந்தவுடன் இன்னும் அக்ரஸிவா அவன் செயல்படுறான். ஏசு கிட்ட அவன் நெருங்கி வர முடியல. ஏசுட்டு அழைத்துட்டு வரும் பொழுது அவன் கீழே விழுகிறான், அலக்கழிக்கிறான், நுரை சொல்லி புழங்குறான், இன்னும் எக்ஸ்ட்ரீமா அவன் போறான். இதான் பாவியான மனித இருதயம். இயேசுவின் இடத்துல எந்த ஒரு பாவியும் இயல்பா வந்துட முடியாது. பாவத்துல வாழக்கூடிய மனுஷன், பிசாசாலையும் பாவத்தாலையும் ஆட்கொள்ளக்கூடிய மனுஷன் இயேசுல வர்றது அவனுக்கு கடுப்பு தான், அவனுக்கு உண்மையான சத்தியம் பிடிக்காதுதான். அவன் கிறிஸ்துவனுடைய சமூகத்தை மனது வந்து ஒரு பொழுதும் வரமாட்டான், வர விரும்ப மாட்டான். பிசாசுக்கு நல்லா தெரியும், இயேசுட்ட போனா கட்டாயம் தன்னை துரத்திடுவாருன்னு தெரியும். இறுதி வரை எவ்வளவு தூரம் சண்டை போட முடியுமோ, எவ்வளவு தூரம் அலைகழிக்க முடியுமோ எல்லா பிரயாத்தனங்களையும் எங்க பிசாசு செய்யறான். எல்லாத்தையும் செஞ்சாலும் இயேசு ஒரு மனதிறங்கி அவனை பார்த்து சொல்றாரு. அந்த வசனம் சொல்றது, அந்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாய். வார்த்தையில சொன்னாவே பிசாசு போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல இயேசு அதை அதட்டுனாருன்னு சொல்லப்படுது. அவர் தனது வல்லமையை இன்னும் அதிகமா பயன்படுத்துறார், தனது குரலை இன்னும் அதிகமா உயர்த்துறார், தனது அதிகாரத்தை இன்னும் அதிகமா அவர் நிலைநிறுத்துகிறார். அந்த பிசாசினுடைய செயல்பாட்டுக்கு மேலாக தனது வல்லமை எவ்வளவு பெரியது, தான் எவ்வளவு அவனை சுகப்படுத்துவதற்கான எல்லா வல்லமை அதிகாரம் உண்டு என்பதை நிரூபித்து அதை அதட்டி அதை துரத்துகிறார். அப்ப அவன் பல்ல கடிச்சு நுரை தள்ளி புரண்டு அவன் செத்தவனை போல கிடந்தான் மார்க்குல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவன் பூரணமா சுகமாக்கப்பட்டு தகப்பனிடத்தில் கொடுக்கப்படுறான். இயேசு அவனை கையை பிடிச்சி தூக்கி தகப்பனிடத்தில் ஒப்புக்கொடுறான். ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்குது, ஒரு கூட்டம் குழப்பத்தோட உண்மையாகவே இவரால் முடியுமா நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் தாங்க தோற்கப்பட்ட தோல்வியில என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் விசுவாசிக்க முடியுமா முடியாதா என்கிற சிந்தனை, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். இயேசு தனது மகிமையை வெளிப்படுத்தினா மாட்டார். மீட்பு அவர் சொல்லும் பொழுது இது எல்லாத்துக்கும் பதில் வருது. அங்க இருக்கிற தகப்பனுக்கு ஒரு மீட்பு, அழுது புலம்பி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை குறித்து பயந்துட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சுகமாக, கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாகி, கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படிலாம் ஆகல. அடுத்த நொடி அவர் பூரணமாக்கப்படுகிறான், நார்மலாயிட்டான். எந்த விதமான இயற்கைக்கு மாறான செயலில் மாறாக அவன் பேசவும் ஆரம்பிக்கிறான். இயேசு அவனுக்குள்ள ஆவியை தூக்கி போறாரு, அவனுடைய சரீரத்தை சுகப்படுத்துறாரு, அவனை பேச வைக்கிறாரு. தனது முழுமையான வல்லமையை வெளிப்படுத்தி தனது மீட்பினுடைய மகிமையை அங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டமான மக்களுக்கு சொல்றார். இனி வேதப்பாரர்கள் தப்பிப்பதற்கு தர்க்கம் பண்றதுக்கு எந்த சாய்ஸும் இல்லை. அவர் பூர்ணமான மேசியாவாக ஆண்டவராக தனது மகிமையை நிரூபிச்சுட்டார்.
ஒரு விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முழுமையாக தேவனை பற்றி கொள்வது என்ன என்பதை அந்த ஜனங்களுடைய சந்தேகத்தை எல்லாத்தையும் தவிடுபடியாகினார். இனி நான் மட்டும்தான் அதிகாரி, என்னால மட்டும்தான் இவனை மீட்க முடியும், நான் மட்டும்தான் இவனை மீட்பதற்கான ஒரே அதிகாரம் உள்ள தேவன் என்பதை உணர்த்துகிறார். 41 42 என்ன சொல்லும்? மீட்பு என்பது அது முழுமையாக கிறிஸ்துவினுடைய கரம் தான். அற்புத வரம் பெற்ற மனிதனால பிசாசு துரத்த முடியாது. இன்னைக்கு நிறைய போலி போதனையில ஊருக்கு 2 பேர் 3 பேர் பிசாசு துரத்தக்கூடிய வரம் பெற்றவர்கள் சொல்லப்படுகிறார். இங்க யாரு துரத்தலாம்? இயேசுவால் நேரடியாக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் அற்புத வரங்களை பெற்றவர்களே துரத்த முடியல. அப்ப அற்புத சுகன்றது ஒரு பொழுதும் மனிதனை சார்ந்த அல்ல, மனிதனுடைய முயற்சியை சார்ந்த அல்ல, மனிதன் செய்யக்கூடிய உபவாசத்தையும் ஜபத்தையும் சார்ந்தல்ல. ஏன்னா சீசர்கள் பின்பகுதியில கேட்கிறாங்க, மார்க்ல எங்களால ஏன் சுகப்படுத்த முடியல கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலே அன்றி இந்த இவகை பிசாசு போகாதுங்க. இதை இன்னைக்கு ஒரு கூட்டம் அதை புடிச்சு வச்சுக்கிட்டு பிசாசு போறதுக்கு உபவாசம் ஜபத்தை செய்யணும், உபவாசம் பண்ணா ஜபம் பண்ணா பிசாசு போயிடும். அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் அந்த சீசர்களுக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர்றாரு? நீ அதை துரத்தாம போனதுக்கு ஒரே ஒரு காரணம், நீ கடவுள் இடத்துல உனக்கு மட்டுப்படுத்தல. உபவாசமும் ஜபமும் எதுக்கு தேவன் ஏற்படுத்தி வச்சா? மனிதன் கடவுளுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை அறிக்கையிடும்படியா, நான் ஆத்துமாவை அவன் ஒடுக்கும்படியா, கடவுள்கிட்ட மண்டியிட்டு கிருபைக்காக கெஞ்சும்படியா தான் உபவாசமும் ஜபமும். அது மனித முயற்சியை செஞ்சு விசுவாசம் கொடுக்கப்படல. மனித பலன்கள், மனித ஞானங்கள், மனித சுயவழிகள் ஒன்றுமில்லை என்பதை அறிவிக்கும்படியாக அது கொடுக்கப்படுகிறது. அதான் இயேசு அவர்களுக்கு அதை வெளிக்காட்டுறார். முழுமையா தேவனை பற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கை, முழுமையா கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தை பற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கை அப்படின்றத அந்த பகுதி நமக்கு சொல்லும். இரண்டாவது அந்த பகுதி என்ன சொல்லும்? மீட்பு என்பது அது முழுமையாக கிறிஸ்துவின். அந்த பிசாசு போறதுக்கு அந்த வாலிபர் எது பண்ணானா, அவருடைய பார்த்து எது இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை, அவன் எதிர்த்துதான் இருந்தான். அவன் ஏத்துட்ட விருப்பப்பட்டு வரவே இல்லை. நம்ம நினைக்கிறோம் மக்கள்கிட்ட நம்ம சுற்றி சொல்லணும்னா விருப்பப்பட்டு ஏத்துக்குவான்னு நினைக்கிறோம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை மக்கள் எளிமையாக புரிந்து கொள்வாங்க. ஒருபோதும் இல்லை. உண்மையான சத்தியம் இயல்பா எதிர்ப்பதான் சம்பாதிக்கும். உண்மையா கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படக்கூடிய எதிர்ப்புகளை, போராட்டங்களும் பாடுகளும் நிச்சயம் உண்டு. இயல்பா எந்த மனிதனும் அதை அங்கீகரித்து வரமாட்டான். ஆனால் இயேசு வல்லமையை பயன்படுத்தி ஒரு பாவியை மீட்பதற்கு இவ்வளவு பாடுகள் அவசியமா இருக்கு. இயேசு தனது முழுமையான வல்லமையும் தனது மகிமையும் தனது பலத்தையும் பயன்படுத்தான் மீட்கிறார். இங்க பிசாசாவும் சரி, மற்ற ஆவிக்குரிய மீட்பா இருந்தாலும் சரி, கிறிஸ்து முழுமையாக தன்னை இழக்காம மீட்க முடியாதான். மூணாவதா நம்ம சிந்திக்கிறது. இப்ப 2வது பகுதியிலிருந்து நமக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னா, ரட்சிக்கப்படாத நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்களுக்காக நம்ம பரிந்து பேசும் பொழுது நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஜெபத்திலையோ, அல்லது நம்ம அவங்கள்ட்ட பேசக்கூடிய சுவிசேஷ வார்த்தைகளையோ, அல்லது நம்மை சார்ந்த எந்த காரியத்திலே முழுமையாக தேவனது பூரணமான கிருபை என்கிற உணர்வு இருக்கும். கடவுள் அந்த ஆத்மாவை தொடாத வர இயேசு மனமும் வந்து அவனை அவர் கூப்பிடுறார், கொண்டு வான். அவன் நான் ஏசிட்ட போறேன்னு சொல்லலை, அவனை இங்க கொண்டு வான் அவர் கூப்பிடுறார். அவர் அவனை நிற்க வைக்கிறார், அவனை அதற்றார், அவர் அவனை விசாரிக்கிறார், அவர் அவன்கிட்ட அந்த எதிர்ப்புகள் மத்தியில அவனை முழுமையாக சுகமாக்கி தகப்பனிடத்துல ஒப்புக்கொடுப்பது ஒரு மீட்பு நடக்குது. ஒரு பாவியினுடைய ரட்சிப்பு என்பது எதிர்ப்போடு ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத கணவன், பெற்றோர்கள் தேவனது வார்த்தையை சொன்னவன புரிந்து கொள்வான் என்ன ஒரு புலம் விரும்புகிறார். மாறாக எதிர்ப்பை தான் காட்டுவான், கோபத்தை தான் காட்டுவான். இந்த சுவிசேஷம் அவனுக்கு பல்ல கடிக்கிறதா இருக்கும். ஏன்னா இது முழுமையாக அவனை ஒடுக்கிறது, அவனை தாழ்த்துகிறது, அவனை ஒன்றும் இல்லாம ஆக்குறது. அதாவது அதன் மத்தியில கிறிஸ்துவ போல அவர் எப்பொழுது இதாவையும் ஆவியானுடைய பலத்தையும் சார்ந்தவனை மீட்டாரோ, நாம முழுமையாக கிறிஸ்துவை சார்ந்த அந்த மீட்பை செயல்படுறத பார்க்கிறோம். இறுதியா 43 45 ஆண்டவர் ஒரு சம்பவத்தோட முடிக்கிறார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி 44 45 வாசிங்க. அப்படியே
முன்னாடி உபத்திரவத்தோட வந்த மகன் மீட்கப்பட முடியாத ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்ட யாராலும் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு மகன் பூரணமா சுகமாக முழு கூட்டமும் பார்க்குது, முழு கூட்டமும் ஆர்ப்பரிக்குது, சந்தோஷப்படுது, பிரமிக்குது, அவருடைய வல்லமையுடைய மகத்துவத்தை உணர்கிறது. எல்லோரும் கடவுளுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். கடவுளுடைய வல்லமை எவ்வளவு பெருசுதான், யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்கிறார்கள். வருடக்கணக்கா பிசாசால பிடிக்கப்பட்டு சாவுக்கு ஏதுவான அந்த மகன் எப்படி மீட்கப்படான்னு சொல்லி எல்லாரும் பிரமிச்சாங்க. அந்த பிரமிக்கிறதுக்கு அவர் செஞ்சாரு, இந்த வல்லமையை குறித்து பேசுவதற்கு அவர் செஞ்சாரு. இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரையும் ஆச்சரியப்படுகையில், இயேசு செஞ்சதை குறிச்சுதான் ஆச்சரியப்பட்டாங்க, இயேசுவை குறித்து ஆச்சரியப்படல. அந்த அற்புதத்தின் மூலமாக இயேசு என்ன செய்தியை சொல்ல வர்றார், அவனை சுகமாக்குவதன் மூலமாக இயேசு தன்னை எப்படி காண்பிக்கிறார், அதான் அந்த முக்கியம். அது அந்த அற்புதம்ன்றது ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். வேதம் முழுவதும் அற்புதம்ன்றது ஒரு கருவி. அது எந்த ஆத்மாவை மீட்காது, எந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்காது. இன்னைக்கு எல்லா சபையிலும் அற்புதம் தான் விடுதலை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அற்புதம் பண்ணு, அற்புதத்தினாலதான் ஆசீர்வாதம், அற்புதம் வந்தா எல்லாம் வரும்னு நினைக்கிறான். அற்புதத்தையா தேடி தேடி ஓடிட்டு இருக்கிறான். இயேசு எங்கேயாவது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்றதை அவர் நிரூபிக்கிறார். இந்த அற்புதம் அந்த ஜனங்களுக்கு ஒருபொழுதும் விசுவாசத்தை கொடுக்கல. அவரை மீட்பாரா, மேசியாவா, இவர் தான் எங்கள் மேசியான சொன்னானா, இவர் தான் நாங்கள் எதிர்பார்த்த ரட்சகர், இவர் தான் தேவத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவன் ஒருத்தர் நாங்கள் சொல்லல. மாறாக அந்த 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 செயலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். எவ்வளவு எவ்வளவு ஆச்சரியத்தோட இவர் செய்யறாரு, எவ்வளவு பெரிய வல்லமை வெளிப்படுது, எவ்வளவு பெரிய ஒரு மெஜிஷியனை பார்த்த மாதிரி, ஒரு ஒரு பெரிய ஒரு மாயத்தக்காரனை பார்த்த மாதிரி இயேசுவை பார்த்து பிரமிக்கிறாங்க. இவ்வளவு வல்லம் வெளிப்படுறதெல்லாம் பார்க்குறான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, கூட்டு வான் பண்ணி சொல்றாரு. எல்லாரும் அதை பேசுறான். அந்த கூட்டம் எல்லாம் அந்த ட்ரூத்தை டைவர்ட் பண்ணிட்டான். அவர் என்ன செஞ்சாரோ, என்ன பேச வர்றாரோ, என்ன பேசிட்டு இருக்கிறாரோ அது எல்லாத்தையும் உருக்குலைச்சிட்டான். எல்லாம் கூடி 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 அவர் சொன்ன விசுவாசம், அவர் கண்டித்த அந்த எச்சரிக்கை எல்லாத்தையும் மறந்துட்டான். எல்லாம் அந்த சுகமாக்குதலை குறித்து பேச, அதனால எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ரொம்ப சிறப்பா சீசர்களை கூப்பிடுறாரு. அந்த சீசர்கள் இதுல இருந்து வழிவகி போயிடக்கூடாது, அந்த ஜனங்களை போல சீசர்கள் போயிடக்கூடாதுன்றது அண்டே சொல்றாரு, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாக கேளு. இந்த மூலமா நான் உனக்கு ஒன்னே சொல்றேன், இந்த நிகழ்வு உனக்கு ஒன்னதான் சொல்லுது. இந்த நிகழ்வின் மூலமாக நான் உனக்கு ஒன்ன தெரியப்படுத்த ஒரு தேவை, கவனமா இருக்கேன். என்ன கேளு, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கடக்கப்பட போகிறார் என்றார். மத்தையில பார்க்கும் பொழுது மனுஷகுமாரன் மனுஷர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ போறான்ற சேர்த்து சொல்றாரு. அனுக்கு அதை சுருக்கி சொல்றாரு, நான் இதை செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் போய் மனுஷர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரணத்திற்குள்ளாக போறேன். நான் மரணத்துக்கு போறேன். மனுஷர்கள் என்ன பாவத்துக்கு எதிராக, தேவனது கோபத்துக்கு எதிராக நான் மரணத்துக்கு போறேன். அதனை மறந்துடாத, அதுதான் முக்கியமானது. அதுக்குதான் அதை நான் செஞ்சேன். என்னுடைய மரணத்தின் மூலமாக வரக்கூடிய மீட்பினுடைய செயல்களை நீ பற்றி கொள்ளணும். நான் மேசியான்றதுக்கு அடையாளம், என் ஆண்டவரா நீங்க புரிவதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்னுடைய மரணத்தை தவிர. இந்த சுவிசேஷத்தை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பல இடங்கள்ல திரும்ப 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 ஒரு பெரிய நிகழ்வு நடக்குதுதான் ஏசு வார்த்தை சொல்றாரு. ஜனங்கள் எப்பெல்லாம் அவங்களுடைய சிந்தையை டைவெர்ட் பண்ணி பிசாசு வேற பக்கமா திருப்பணும், அப்பெல்லாம் மறுபடியும் அலசுறது தான் சொல்றேன். நான் மறிக்கணும், எருசலேமுக்கு போறோம், ஏதோ மனுஷன் கையில் மனுஷன் காட்டு கொடுக்க போகிறார், மனுஷகுமாரன் புறஜாதிகளுக்கு இப்படி வார்த்தைப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு. இந்த இடத்துலையும் அவர் கரெக்டான சூழ்நிலை சொல்றாரு. ஜனங்கள் எல்லாம் இயல்பா அப்படிதான், அவங்களால வெறுமனை சுகத்துக்காண்டி வரக்கூடிய கூட்டம், அற்புதத்தை தேடி அடையக்கூடிய கூட்டம், அடையாளத்தை தேடி வரக்கூடிய கூட்டம், சும்மா தற்காலிக பிரமிப்பை தேடி வரக்கூடிய கூட்டம். நீ இதுக்கு வந்துடாது, நான் இதுக்கு வரல, இது இல்லை என்னுடைய நோக்கம். இப்ப இந்த சீசர்கள் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இவன் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பிசாசை துரத்த முறைக்காண்டி அவர் செய்யல. நீ போய் உபவாசம் பண்ண பிசாசை துரத்த முடியுன்றதுக்காண்டி அவர் செஞ்சு காட்டல. அவர் என்ன அந்த செய்து காட்டுகிறார் என்றால், உன்னால ஏன் முடியலன்னு சொன்னா, உண்மையாகவே என்னுடைய மீட்பின் தன்மையும் நான் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட ஆண்டவர் ரட்சகன் உனக்கு புரியல. அது புரியறதுக்கு உனக்கான ஒரே ஒரு அடையாளம் என்னுடைய மரணம் தான். என் மரணத்தை நீ சரியா புரிந்தேனாதான் உன்னுடைய விசுவாசம் உறுதிப்படும். என்னுடைய மரணத்தில் நடைபெற்ற காரியங்களை நீ ஆராய்ச்சி பார்த்தேன்னா நீ தேவனுக்குள்ளாக விசுவாசம் உள்ள பலமுள்ளவனாக இருப்பதை அந்த சீசர்களுக்கு அவர் முன்னிறுத்துகிறார்.
இயேசு தான் ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து மறுபடியுமா மீட்பு என்பது முழுமையாக சிலுவையின் மூலமாக மட்டுமே இயேசு நிரூபிச்சுட்டே இருக்கிறார். சிலுவையை தவிர எந்த வகையிலும் எந்த ஒரு பாவியான மனிதனுக்கும் மீட்பு அல்ல. இப்ப இந்த இடத்துல இந்த தகப்பனோ இந்த பிள்ளையோ பாவ மன்னிப்பை பெற்று செஞ்சாலும் நமக்கு வேற தெளிவா சொல்லுங்க. ஆத்து மன்னிப்பை பெற்றார்கள், நமக்கு எந்த அடையாளத்தையும் வைக்கலாம். அதனாலதான் அவருக்கு முடிக்கும் போது சொல்லிட்டு போறார், இது இல்ல விஷயம். இவன் பிசாசு பிடிச்சி வெளியேறி போனதெல்லாம் முக்கியம், இவன் பாவ அடிமையத்திலிருந்து மீட்க போனாதான் முக்கியம். இவன் இந்த சுகத்தை பெற்று போறதுன்றது அவருடைய பொதுவான கிருபை. அவன் முழுமையாக தனது மரணத்தை விசுவாசித்து ஆத்ம விடுதலையை பெற வேண்டும் என்பதுதான் பிரதானனாலதான் அந்த சீசர்களுக்கு அதை ரொம்ப பகிரங்கமா ஆணித்தரமா சொல்றார். 45 சொல்றது, அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ள அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளா இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து ஒரு இடத்தில் விசாரிக்கவும், ஏன்னா இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். சிலுவையினுடைய உபதேசம் அது ஒரு பொழுதும் என்ன மீட்கப்பட்ட மனிதனா இருந்தாலும் இந்த 11 சீசர்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தான், அவரால் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பியவர்கள் தான். ஆனாலும் அந்த சிலுவையினுடைய மகிமையும் மேன்மைகளையும் உணர முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடும் மாம்சத்தோடும் பின்னி பிணைந்திருந்தது. அதனாலதான் அவர் மறுபடியும் சொன்னார். அவங்க அறியல, அவங்களுக்கு மறைபொருளா இருந்துச்சு, அது எப்படி நடக்கும் தெரியல. அவரிடத்துல கேட்கவும் பயந்தார்கள். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் கேட்டு கடிந்து கொள்ளப்பட்டான், பேர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பயங்கரமா கோவப்பட்டதை பார்த்தாங்க. அது மறுபடியும் அவர் கோவப்பட்டுருவாரோ, தன்னை குறிச்சு நினைச்சுவான்னு சொல்லி அவங்க அதை விசாரிக்க மறந்தார்கள். ஆனா கிறிஸ்து மிக தெளிவாக இந்த அற்புதத்தினுடைய நோக்கத்தையும் தனது ஊழியத்தினுடைய நோக்கத்தையும் தெளிவாக சொன்னார். என்னுடைய மரணம் இல்லாம உனக்கு எந்த வழியும் இல்லை, என்னுடைய மரணம் இல்லாம என்னுடைய பாடு இல்லாம உனக்கு எந்த விதமான விடுதலை இல்லை. மூணாவதா இந்த பகுதியில் நம்ம தான் பார்க்கிறோம், சிலுவையின் மரணத்தின் மூலமா மட்டும்தான் ஒரு பாவிக்கான மீட்பு. இது எல்லாத்தையும் ஜனங்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு 5-6 பிசாசு பிடிச்சவனை கொண்டு இயேசுட்ட வரணுன்றதல்ல நோக்கம். இதன் மூலமாக கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையையும் அவருடைய மரணத்தினுடைய மேன்மைகளையும் அவர்கள் விசுவாசித்து வரும்படியான ஒரு அழைப்பை தான் கொடுக்கிறார். அதனாலதான் அவர் ஆரம்பத்திலிருந்து தான் எப்படிப்பட்ட ரட்சகர், தான் மரிப்பதற்காகவே பிறந்தேன்றத அவர் தொடர்ந்து அவர்களுக்கு செய்வதை பார்க்கணும். அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கும் மீட்பு. இதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். எல்லா வாரத்திலையும் நம்ம முடிக்கும் பொழுது சிலுவையோட தான் வீட்டு முடிக்கும். விசுவாசிக்கக்கூடிய ஒரே ஆறுதல் சிலுவையை நோக்கி பார்க்கிறதா. இந்த புதிய வருடத்திற்குள்ளாக போகும்பொழுது தேவன் உங்களை என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் கவனமா கேளு. ரசிகர்கள் சொன்ன அதே வார்த்தை, நீ கவனமா கேளு. ஏன் இந்த தற்கால விடுதலையை தேடி, இந்த தற்கால ஆறுதலை தேடி, இந்த தற்கால அற்புதத்தை தேடி நீ போயிடாது. உன்னுடைய ஊழியம் அப்படி போயிடக்கூடாது. அந்த ஜனங்களை கூட நீ என்ன தவறா புரிந்துடக்கூடாது. இந்த முழு கூட்டம் உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இயேசுவை தோண்டி பெரும்பாலான கூட்டம் இதுதான் போயிட்டு இருக்கு. இயேசு பின்னாடி உள்ள திரள் கூட்டம் எல்லாம் இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்காக தான் போகணும். ஒரு வியாதியை சுகப்படுத்துறாரு, ஒரு பிசாசை சுகப்படுத்துறாரு, ஒரு நல்ல உபதேசத்தை கொடுத்துருவார், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவார். தேவன் தனது பொதுவான கிருபையில் அதை செய்தாலும் அதை அந்த ஜனங்களை மீட்கணும். அது அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான ரட்சிப்பையும் கொடுக்கணும். சிலுவையை நம்ம உற்று கவனிக்கக்கூடிய அழைப்பை தேவன் கொடுக்கிறார். ஏன் இந்த கவனிக்கணும்? ஒவ்வொரு நாள் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, அவருடைய மரணம் தான். சீசர்களை ஒவ்வொரு முறையும் அழைத்தவர் சொன்னார்தான், உங்களை என்னை நினைவு கூறுங்கன்னு சொன்ன ஒன்னே ஒன்று விஷயம் தான். அவருடைய மரணம் ஒன்று தான் உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆறுதல். ஏன் அது அவ்வளோ ஆறுதல்? இந்த சிலுவை நம்மளை என்ன ஆறுது? இந்த சிலுவை எனக்கு என்ன சொல்லுது? அந்த சிலுவையை நீங்க கவனிக்கும் பொழுதுதான் ஒரு நாளை நீங்க உண்மையா கடக்க முடியும், ஒரு வருடத்தை நீங்க உண்மையா கடக்க முடியும், ஒரு மாதத்தை உண்மையா நீங்க கடக்க முடியும். ஏன் சொல்றது? அதை உத்து நான் கவனிக்கும் பொழுது என்னுடைய நித்திய மீட்பினுடைய சக்தியை வெளிப்படுத்தும். எனக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்றது. சிலுவையினுடைய மரணம் எனக்கு பிரதானமா முதலாவது சொல்கிறது, இந்த உலகத்துல நான் பெறக்கூடிய எந்த காரியம் எனக்கு பிரதானமானதல்ல. நம்ம எல்லாம் இதுக்கு தான் தேடிட்டு இருக்கோம். சபைக்கு வர்றதே இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கடன், இன்னைக்கு ஒரு வியாதி, இன்னைக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதுக்கு எனக்கு ஏசு தேவை. நம்ம விசுவாசின்றோம், ரட்சிக்கப்பட்டோன்றோம், நம்ம நித்தியத்துக்கு தான் அழைக்கப்பட்டோன்றோம். ஆனால் நம்முடைய கவலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தான். இந்த உலகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் விரயமாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறோம். குடும்ப பிரச்சனை ஒரு புறம் அடுத்தது, சொந்த பாவம் ஒரு புறம் அடுத்தது, சூழ்நிலைகள் அடுத்தது, மக்கள் அடுத்துறாங்க, வெளியில் உள்ள ஜனங்கள், இதை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிற ஒழிய மெய்யாக
நீங்க சிலுவையை விட்டு கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமாவே கருதமா. நமக்கான நித்திய மீட்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறார். நிரந்தரமா உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு உணவத்தில் உட்காரும்படியாக அவர் செய்திருக்கிறார். அதை யோசிக்கிறதா? நான் இந்த உலகத்துக்குரியவனே அல்லன்றப்ப இதுக்கு நான் இதுக்கு கவலைப்பட்டு முடியும்? என் ஊரு வேற, என் ராஜா வேற, என் ஆண்டவர் வேற, என் தேவன் வேற, அவருடைய இடம் தான் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதான் சீசர் சொல்றாரு, மரணத்தை நீ பாரு, என்னை போல பின்பற்றி வா, என்னை போல நித்தியத்தை நோக்கி ஓடு. அதனாலதான் அவர் இந்த உலகத்துல எதையுமே சாப்பிடல. அவர் அடிச்சாலும் துப்புனாலும் அவரை சிலுவையில ஏற்றி குண்டு போட்டாலும் நித்தியத்துல பிதாவினுடைய மகிழ்ச்சியில உங்களை என்னையும் சேர்ப்பதை நோக்கமாக இருந்தது. அந்த சிந்தை உங்களுக்கு எனக்கு இருந்தால் மட்டும்தான் உலகத்துல மகிழ்ச்சியா வாழ முடியும். உலகத்தினுடைய காரியங்களை கடந்து நித்திய சந்தோஷத்தோட வர முடியும். புதிய வருடத்தில் அவர் தேவன் இப்படிப்பட்ட மனக்கண்கள் நமக்கு கொடுத்து அவருடைய மரணத்தினுடைய ஆழத்தை இன்னும் ருசி பார்க்க முடியாது. அந்த மரணம் நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான சத்தியம், பாவத்தினுடைய கொடூரம், மனித இயலாமையினுடைய சிந்தை. இந்த பகுதியை சொல்லுது, இயேசு கூடவே இருந்தாலும் எவ்வளவு வரம் பெற்றாலும் நீதி போல ஒரு மனிதன் ஒருத்தனாலே அவன் மீட்க முடியல. உங்களுடைய என்னையும் மீட்புன்றது அவருடைய கருத்துல இருக்கு. நீங்கள் நானும் வாழக்கூடிய வாழ்வின் தரத்தில் அல்ல. அந்த கிருபையை பற்றி கொண்டு அவருடைய மரணத்தை முழு இருதயத்தோட விசுவாசிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மேலான கிருபையுள்ள ரட்சிப்பின் காரியங்களை செயல்படுத்துவாராக. ஆமென்.